திருவாரூர் பக்கத்தில் ஸ்ரீராம் கம்பெனிஸு இன்னும் பலரும் சேர்ந்து கிருஷ்ணகான சபா எல்லாரும் சேர்ந்து இந்த பாகவதாளுக்கான சன்மானம் அதை பற்றின விவரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் இப்போ பாகவதர். அதாவது அரசாங்கத்தை எதிர்பார்த்தில்லைன்னாலும் இப்போ குருமூர்த்தி சொல்லிட்டு இருந்தாங்க, தர்மத்தினுடைய பிரச்சாரம் என்பது ஒரு காலத்தில் அரசாங்கமும் இது மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. பல சதுர்வேதி மங்கலங்கள் உருவாகுவதற்கு அரசாங்கம், அந்த காலத்தில் அரசாங்கம் காரணம். அது மாத்திரம் இல்லை, இப்போ பாண்டு அக்ரிமெண்ட்டு எல்லாம் சொல்கிறோம். அந்த காலத்து ராஜா இன்னொரு ராஜாட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறார். அது வேற ராஜாவாக கூட இருக்கலாம். இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு கைக்கு போகும்போதும் நான் ஏற்படுத்திய தர்மத்தை பிறகு பொறுப்பிற்கு வரக்கூடிய ராஜாக்களும் அதை அங்கீகரித்து இந்த தர்மத்தை நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக சமஸ்கிருதத்திலே ஸ்லோகங்கள் கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன. நான் கேட்டுக்கொள்கிறேன், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பது. தர்மம் இவர் ஏற்படுத்தி இருந்தாலும் இவருடைய புண்ணியத்திற்காகவும் ஆத்மனக மாதா பித்ரோஷ்ட என்பதாக தனக்காகவும் தன்னுடைய தாய் தகப்பன்கள் அந்த பெற்றோரை மதித்தல், நம்புதல், அவர் சொல்படி நடத்தல், அந்த குடும்ப பாரம்பரியம் என்று சொன்னார்களே, அதில் அவர்களுடைய ஸ்ரேயோபிவிருத்தையே அவர்களுக்கு புண்ணியம் கிடைப்பதற்காக, இவருக்கு மாத்திரம் இல்லை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் சேர்த்து புண்ணியம் கிடைப்பதற்காக இந்த தர்மத்தை செய்கிறேன். இந்த தர்மத்தை வரக்கூடிய அரசர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆக இந்த தர்மத்தை தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல், தர்மம் என்பதை கைமாறினாலும் தர்மம் மாறக்கூடாது என்கிற ஒரு உணர்வு இந்த தேசத்திலே தர்மத்தை மையமாக கொண்டு, தர்மத்தை பிரதானமாக கொண்டு, அந்த தர்மம்தான் பரம்பரைகளையும் இணைக்கிறது, பரம்பரைகளையும் காப்பாற்றுகிறது என்கிற ஒரு உணர்வுடன் இந்த தேசம் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதே போன்று உரிமை கடமைகளை பற்றியும் இப்பொழுது குறிப்பிட்டார்கள். கடமையை பிரதானமாக வைத்து இந்த தேசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பணியை பிறர் பாராட்டுகிறார்களா, பார்க்கிறார்களா, மான சம்மானம் செய்கிறார்களா என்றெல்லாம் நினைக்காமல் நம்முடைய தர்மம், நம்முடைய சுதர்மம், அதே போன்று இந்த பாகவத தர்மம், இதை நாம் செய்ய வேண்டும், இது நம்முடைய கலாச்சாரம் என்பதாக அந்த தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக, இந்த விசுவாசம்னு சொன்னால் நமக்கு நம்ம ரிலீஜன் தான் ஞாபகம் வருமானு தெரியாது. அதனால நான் பல வார்த்தைகளை, அதாவது முறைகளை ஒவ்வொருத்தரும் பின்பற்றுகிறார்கள் என்பது ஒன்று. வார்த்தைகளையே நம்ம இத்தனை நாள் வேதம்ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தி வரோம். காரணாகமும் காமிகாகமும் மகுட்டாகமும் அப்படின்னு அந்த வார்த்தைகள், ஆகமுங்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தின்னு வரோம். ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சின்ன பாடசாலை வைக்கிறது கூட ரொம்ப பரிசிரமப்படும்படியாக இருக்கு. அதான் வெளியில் எங்கேயோ பார்க்கும்போது இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு கல்லூரிங்கிற மாதிரியும் அது மாதிரியும் பார்க்கணும். ஆக நம்முடைய பாஷையும் சேர்த்து நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு பணியும் இருக்கிறது. அதில் இந்த கடமை, உரிமை, இப்போ பெண் உரிமைகள் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் நினைக்கிறேன், ஒரு செவத்தில் ஏதோ ஒரு போர்டு பார்த்தோம். தாய்ப்பால்
குழந்தையின் பிறப்புரிமை அப்படின்னு கோட்டம் 19 ஏதோ ஒரு போட்டு இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது வழியாக போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறதுக்காக MBA-காரருடைய மீட்டிங். அப்போ நம்ம சொன்னோம், இது தாய்ப்பால் கொடுப்பது தாயின் முதல் கடமையை எழுதியிருந்தால் விஷயம் இல்லை. தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் தாய்ப்பால் குழந்தையின் பிறப்புரிமைன்னு சொன்னால் அந்த உலகமே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உரிமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு பாதுகாப்பான தேசமாக இருக்க முடியும். அந்த குழந்தை எங்கே போய் உரிமைக்காக எங்கே மனு கொடுக்கும், எங்கே இது பண்ணணும், நல்லா இருக்கும். அது அது மனுவனுடைய தேசத்தில் மனு தான் நிறையா இருக்குல்ல. அது இதாக ஆகவே இந்த கடமையை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேசம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்பதாக. அதே மாதிரி இந்த தர்மங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த பெண்களுடைய ஸ்திரமான நம்பிக்கை காரணம்னு இவர் சொன்னார். அதாவது பல திறமைகள் பெண்களுக்கு இருந்தாலும் அந்த கட்டுப்பாடு மரியாதையின் காரணமாக பக்தியின் காரணமாக பல தர்மங்களையும் அமைதியாக அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். புத்திசாலிகள்ங்கிறது காளிதாசரே சொல்லியிருக்க, புருஷாளாக இருந்தால் படித்து புத்திசாலி ஆகணும், ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம், படிக்காமே புத்திசாலிகள் பெண்கள் என்பதாக அவர் காளிதாசர் சொல்லியிருக்கார். அதாவது படிப்பை உணர்ந்தவர்களாக இருக்கார். புஸ்தகத்தை எடுத்து படிப்பது என்பது ஒன்றும், அந்த படிப்பினுடைய தாற்பயம் என்ன, பாவம் என்ன என்பதை உணர்ந்து இந்த இந்திய சமுதாயத்திலே இந்த குடும்ப பாரம்பரியம் எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே நமந்தே தத்ர தேவதாக, எங்கு ஸ்திரீகள் பூஜிக்கப்படுகிறார்களோ கௌரவிக்கப்படுகிறார்களோ பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே தேவதைகள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதாக நம்முடைய ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு, எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்கள், ஒரு தேசத்தை நடத்துவதற்கு ஒரு சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றங்கள், அது அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இப்படி பல தூண்கள், பத்திரிகைகள், இப்படி பல தூண்களை நாம் சொல்லும் பொழுது குடும்பம் என்கிற அமைப்புத்தான் இத்தனை அமைப்புக்கும் பலத்தை சேர்க்கக்கூடியதாக நம்முடைய தேசத்திலே அமைந்திருக்கிறது. வளர்ச்சியினுடைய மாதிரியாக இருக்கட்டும், ஒற்றுமையினுடைய மாதிரியாக இருக்கட்டும், கோ எக்ஸிஸ்டன்ஸ், வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இருப்பவர்கள் சேர்ந்திருப்பது. அதுக்காக குடும்பத்தில் எப்பவுமே வேற வேற அபிப்பிராயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது சிறிய சிறிய ஒரு அபிப்பிராயங்கள் வித்தியாசம் இருந்தாலும் பிரதானமான தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இந்த குடும்பத்தை நல்ல முறையிலே இன்றளவும் இந்தியாவிலே பலரும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிறார்கள் என்பது ஒரு பாரதத்திற்கு ஒரு அமைதிக்கான அடித்தளத்தை ஆச்சாரியர்கள் எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வேதாந்தம் என்கிற ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தாலே வெவ்வேறு பாஷைகள், வெவ்வேறு சம்பிரதாயங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் இந்தியா ஒரே தேசமாக விளங்கி வருவதற்கு அந்த ஆதிசங்கருடைய இந்த பிலாசபி காரணம். அத்வைதம் என்கிற ஒரு தத்துவம், பக்தி என்கிற தத்துவம், சதாச்சாரம் என்கிற தத்துவம். ஆகவே இந்த தென்னிந்திய சம்பிரதாயத்திலேயும் நாம சங்கீர்த்தனத்திலையும் சொல்லியிருந்தோம். பல பாஷைகளுடைய கீர்த்தனங்களையும் பாடுகிறார்கள். மராட்டி எங்க இருக்கு, இங்க தமிழ்நாடு எங்க இருக்கு, எல்லாம் அபங்கம் எல்லாம் பாடுகிறார்கள். தியாகராஜ சுவாமி கீர்த்தனம் பாடுகிறார்கள், தாசருடைய கீர்த்தனங்கள் பாடுகிறார்கள் கன்னட பாஷையிலே. இப்படி பாஷைகள் எல்லாத்தையும் கடந்து பாவனை, பக்தி என்கிற பாவனையுடன் ஒற்றுமைக்கான ஒரு வித்தியை, ஒற்றுமைக்கான தத்துவத்தை நம்முடைய தர்மம் சொல்லித் தருகிறது. அதை பின்பற்றுகிறது குடும்பம். அந்த குடும்பம் என்கிற அமைப்பு சிதறாமலும் பலகீனமாகாமலும் இருப்பதற்கான ஒரு முயற்சி என்பது இன்றளைக்கும் தேவை. அது பணங்காசனால பண்ணக்கூடியது கொஞ்சம். அந்த சூழ்நிலை, அந்த வினயமும் விவேகமும் விசுவாசமும் விஞ்ஞானமும் கலந்த
அந்த ஒரு நல்ல எண்ணங்களுடைய சேர்க்கையுடைய அந்த குடும்பம் என்கிற அமைப்பை மேன்மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த முயற்சிகள்லாம் மேன்மேலும் தொடர வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த பக்தி சம்பிரதாயம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த ஒன்று. தற்பொழுதும் ஏகாதசி பஜனைக்காக இந்த சிறப்பு ஏற்பாடு நல்ல முறையிலே செய்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஜனை மடம்னு இருக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் படம், ராமர் படம், தஞ்சாவூர் படத்தை வச்சு பொதுவாக யாதவர்கள், நாயுடுக்கள், பல சமுதாயத்தில் இருப்பவர்களும் அந்த ஒரு பஜனை மடம் என்பதிலே மார்கழி மாதத்திலே ஒரு விளக்கை வைத்துக்கொண்டு அதில் ஒரு 10 பைசா போடுறவர்கள் இருப்பார்கள், 20 பைசா போடுவார்கள். அந்த எண்ணெயிலேயே போட்டுருவார். அது யாரோ ஒரு சின்ன பையன் யாரோ ஒருத்தர் கொண்டு வருவார் அந்த தீபத்தை. தீபமே எரிஞ்சுட்டு இருக்கும், அதில் பைசாவும் கொண்டுருப்பேன். யாரோ வயசான ஒருத்தர் வந்து பஜனை வாசிச்சுட்டு பஜனைகள்லாம் பாடிக்கொண்டு இன்றைக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது இந்த இந்து சமய பாரம்பரியத்திலே அடிப்படையை வலுப்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கையான முயற்சியாக பல கிராமங்களிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. கலவையிலே முகாம் இருந்தபோது பல கிராமங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த தாளம் கொடுப்பது, வாத்தியம் கொடுப்பதெல்லாம் கொடுத்து பஜனை சங்கங்களை உற்சாகப்படுத்தி, அதே போன்று காஞ்சிபுரத்திலே பெரியவர்கள் இருந்தபோது ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தேனம்பாக்கம் அந்த மாதிரி அந்த காஞ்சிபுரத்தில் வசித்த போது வைகுண்ட ஏகாதசியின் போது சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து பெரிய காஞ்சிபுரம் வரையிலே கிட்டத்தட்ட 1000 பஜனை சங்கங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அங்கே இருந்து ஊர்வலமாக வைகுண்ட ஏகாதசியின் போது இவ்வளவு பேர் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பஜனை சங்கங்கள்லாம் வரவழைச்சு எல்லாரும் சாமூகிகமாக அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது. ஆகவே இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது அனைத்து சமுதாயத்திலேயும் அனைத்து கிராமங்களிலேயும் வெவ்வேறு விதத்திலே மொத்தத்திலே நாம சங்கீர்த்தனம் என்பது பாரம்பரியமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை. ஆகவே அனைத்து விதமான இந்த நாம சங்கீர்த்தன பద్ధதிகளையும் உற்சாகப்படுத்தி அதை வலுப்படுத்த வேண்டும். தற்பொழுது மார்கழி மாதம் 1ஆம் தேதி அந்த திருவண்ணாமலை சங்கம் பக்கத்திலே பர்வதமலை என்று இருக்கிறது. இந்த பரணிதரன் அவர்லாம் அந்த புஸ்தகத்திலெல்லாம் எழுதியிருக்காரு. அதை பற்றி 1944ஆம் வருஷம் பெரிய வந்து அந்த கிரிவலம் வந்திருக்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இருக்காங்க, காஞ்சி கடலாடின்னு. அங்கே சுவாமி ஒரு 10-15 கிலோமீட்டர் கிரிவலம் வருகிறார், கரைகண்டீஸ்வரர். அந்த சமயத்தில் நிறைய பேர் மதுரா பிருந்தாவனில் பண்ணுற மாதிரி அந்த பிரதட்சணம்லாம் செய்து கொண்டு இன்றைக்கு அது அமைதியாக நடந்துட்டு இருக்கு. சமீபத்திலே திருவண்ணாமலையெல்லாம் பிரபலமாக ரொம்ப பிரச்சாரத்தில் நடந்துட்டு இருக்கு. இது பாரம்பரியமாக மார்கழி மாதம் 1ஆம் தேதி ரொம்ப மடத்துக்கு தெரிஞ்ச வாழையும் சொல்லி நம்மளும் சில வருஷங்கள் போயிட்டு வந்தவங்க. அந்த பர்வதமலை கிரி பிரதட்சணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களும் அங்கே பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்காக எப்படி வேத பாராயணங்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டுமோ, எப்படி சங்கீதத்திற்காக இப்போது ஆரம்பித்த பிரம்மோற்சவம் போன்று நடைபெற இருக்கிறது சென்னையில், அதே போன்று நாம சங்கீர்த்தனத்திற்கும் தனியாக இந்த ஒரு முயற்சி எல்லோரும் சேர்ந்து 5-6 முக்கியஸ்தர்கள் சேர்ந்து இந்த அமைப்பின் மூலமாக நாம சங்கீர்த்தனம் அது நல்லா வந்துருக்கு. இப்போ அதுலேயே என்ன ஃபைனல் செமி ஃபைனல்ங்கிற என்னமோ சொல்கிறா, பஜன் சாம்ராட்டுங்கிற மொத்தத்தில் குழந்தைகளும் ஈடுபடும் விதத்தில் இந்த பஜனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அதுலேயும் ஒரு பரீட்சைங்கிற குவிஸ் ப்ரோக்ராம்ங்கிற எது சகஜமாக ஒன்று நடந்து கொண்டே இருந்ததோ உச்சவருத்தி ஒரு இது கட்டிண்டு தலப்பா கட்டிண்டு உஷ்ணீஷம் அதை கட்டிண்டு ஒரு உச்சவருத்தியும் என்பதாக இப்போ நெல்லூரில் கூட இந்த எஸ்பி பாசன் இருக்கிற அப்பா வீட்டில் பிக்ஷாட்டனா பூர்வக தியாகராஜ சுவாமி உற்சவம், இது உச்சவருத்திங்கிறத நான் பிக்ஷாட்டனம்னு சொல்கிறேன் ஆந்திராவில். அதெல்லாம் உற்சவங்கள்லாம். ஆக இந்த பஜனை சம்பிரதாயத்தை விசர்ஜ லஜ்ஜாம் யோஜித்தே இது மாதிரி வரதா சுவாமி நிறைய பண்ணிட்டு இருந்தார், தென்னாங்கூர்லேயும் நிறைய பண்ணிட்டு இருந்தார்.
விஜயகிருஷ்ண தீட்சிதர் ஒரு கோவில்லாம் கட்டிலாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த உடையாளர் ஒரு கல்யாணராம பாகவதர் அவருக்கு மடத்தோட சம்பந்தம் ஏற்பட்ட அப்புறம் கலவையில் அவர் கொஞ்ச நாளைக்கு அங்கெல்லாம் இருந்து படிப்பு சம்பந்தமான ஒரு சர்வீஸ் எல்லாம் அங்கே பள்ளிக்கூடத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு அங்கே இருந்த பிரேரணையோ என்னமோ அந்த கலவையினுடைய இது வருமோ ஆதிநாராயண சதுர்வேதி மங்கலம் கலவைங்கிறது அங்கேருந்து ஒரு சம்பந்தம் இங்கே பாரத வித்யாபவன் இங்கே இப்போல்லாம் அந்த நல்ல எண்ணத்தினுடைய சங்கல்பத்தின் பலமாக, அதாவது தான் வளர வளர சமுதாயத்தையும் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையின் காரணமாக அந்த இதனால வயசானவங்களை கௌரவப்படுத்தணும். அது மாதிரி இப்போ சொன்னால கூட வாசிக்கிறவா, ஹார்மோனியம் வாசிக்கிறவா, கூட பாட்டு பாடுறவா எல்லாரையும் சேர்த்து அழைச்சின்னு போகிறது. இன்க்ளூசிவ் குரோத் இன்னைக்கு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாரையும் சேர்த்து அழைச்சின்னு போகக்கூடிய இந்த நல்ல முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற விஷயங்களை கோவில்களை கட்டி வைத்தார்கள். கோவில்களை வெறும் கட்டடத்தோடு நிறுத்திக்கலவ. 10 வேலி 20 வேலி 500 வேலி 1000 வேலி கூட எல்லா நிலங்கள்லாம் கொடுத்துருக்க நிபந்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிபந்தனைகள் அதிகமாக இருக்கு. அவர்கள் கொடுத்தது நிபந்தனை எண்டோமெண்ட். இந்த தீபம் எரிவதற்காக 24 ஆடு வேற ஏதோ நிலங்கள் என்று கொடுத்தார்கள். அந்த கோவில்கள்லாம் மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதெல்லாம் ஆக்டிவிட்டி அதிகமாக வேண்டும். ஆலயம் இருக்கிறது, ஆக்டிவிட்டி வேண்டும். வேத பாராயணம் நடைபெற வேண்டும், உற்சவங்கள் நடைபெற வேண்டும். இதுக்கெல்லாம் சொன்னாரே பெரியவா, இதுதான் சொன்னான் இல்லை, இது மாதிரி செய்யறதுக்கான எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் உருவாயிடுத்துன்னா வேலைகள் சுலபம். எண்ணத்தை உருவாக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த எண்ணத்தை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் முயற்சியினாலேயும் அந்த எண்ணம் இன்றைக்கும் பசுமையாக மக்கள் மனதிலே இருந்து கொண்டு வருகிறது. ஆகவேதான் இதெல்லாம் பண்ண முடியுது. ஒரு கிராமத்தில் இருந்தால் உத்தியோகத்தோடு இருந்தால் நிறுத்திக்காம எந்த ஊர் போனாலும் இதே ஞாபகத்தோட எவ்வளோ ஃபண்டை சேர்க்கலாம், என்ன பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாம், 90 வயசுக்காரால் கொடுக்கலாமா, 95 வயசுக்காரால் கொடுக்கலாமா, தேடி பிடிச்சி எங்கே தேவை இருக்கிறதோ அதை உணர்ந்து இன்றைக்கு 90லேருந்து 100 பண்ணுறான்னு சொன்னால் அதற்கான ஆர்வமும் அதற்கு இருக்கிற ஒரு சந்தையும் காரணம். அதுக்கு எல்லாரும் அனுகூலமாக எல்லாரும் இந்த மாதிரி இன்டர்கிரேட்டரோ சியூபியோ இந்த ஸ்ரீராமோ எல்லாரும் சேர்ந்து செல்வந்தர்கள் எல்லோரையும் சேர்ந்து இது மாதிரி உற்சாகப்படுத்தி கொண்டு நல்ல தர்மம் 2000 ரூபாய் இது மாதிரி 100 பேருக்கு மாதம் கொடுத்து இன்னும் சில குடும்பத்திற்கு சிரம காலத்திலே செய்யக்கூடிய சில ப்ரோக்ராம் எல்லாம் கூட வச்சு அதெல்லாம் அந்த காலத்தில் கும்பகோணத்தில் பெரியவா பண்ணின விஷயம். கும்பகோணத்தில் பெரியவா தங்கியிருந்த போது லட்சுமிகாந்த் சர்மா மூலமாக குடும்பத்தில் திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பணங்காசு தேவைப்படும் போது அந்த சமயத்தில் ஒத்தாசப்படணுங்கிறதுக்கு பெரியவா அந்த காலத்தில் ஆரம்பிச்சேன். அதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் இன்னும் சைஸில் பண்ண முடியுமோ, இன்ன விதத்தில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆரம்பித்த விஷயங்கள். இப்போ இந்த பாகவதா ட்ரஸ்ட் மூலமாகவும் அந்த குடும்பத்துக்கு சிரம காலங்களில் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவும் பரோபகார சிந்தனையினுடைய முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது ரொம்ப முக்கியமானது. பெரியவா 1907ஆம் வருஷம் காஞ்சிபுரத்திலிருந்து கலவைக்காக வண்டியில் போயிட்டு இருந்தபோது, குதிரை வண்டி அது மாதிரி போயிட்டு இருந்தபோது திடீர்னு யாரோ இந்த மேஸ்திரின்னு பேர் அந்த காலத்தில் அந்த கார்வால் மாதிரி இது நீங்கள் எப்படி மறுபடியும் ஆற்றுக்கு போகிறீங்களோ தெரியாது ஏதோ சொல்ல போகிற சமயத்தில் அவன் நினைச்சு ஜபம் பண்ணது இந்த ராமநாமம். நாம சங்கீர்த்தனுடைய பலத்தை நம்ம சொல்றது ஒரு காசு. 100 வருஷ காலம் புத்தர் சமுதாயத்திற்கும் மற்றபடி பொதுஜனங்களுக்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பொறுப்பை திடீர்னு ஒரு விதமாக உணர்த்தும் போது 13 வயசுல இருக்கும்போது உணர்த்தும் பொழுதோ அதில் அவர் நம்பிக்கையாக சொன்ன வார்த்தைகள் என்ன, உடனே அவருடைய ரியாக்ஷன் ராம 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 ராம. அதாவது அந்த வண்டியில் இருந்து
அதுதான் அவருடைய கட்டுரையிலேயே அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கை எனக்கு என்ன தெரிவித்ததுங்கும் போது அந்த இங்கிலீஷ் 2-3 கட்டுரைனால அது மாதிரியான இங்கிலீஷ் கட்டுரையில் ஆக அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம் வாழ்க்கையில். ஆகவே அந்த நாம சங்கீர்த்தனத்தின் அமைப்புக்காக இன்றைக்கு என்ன விசேஷம்னா நிறைய பேர் யூத்து, நிறைய பேர் இளைஞர்களும் அவளும் பாடுறா, கலந்துக்கிறா, சங்கோச்சம் இல்லாமல் 1.5 மணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுலேயும் கலந்துக்கிறா. அதனால திடீர்னு எங்கேயோ விட்டு போச்சோ குறைஞ்சி போச்சோன்னு இருக்கிற விஷயம் மறுபடியும் துளர் விட ஆரம்பிச்சிருக்குங்கிறது புனருத்தாரணத்துக்கான அறிகுறி. அது ஆகவே இது மேலும் வளர்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. அது இளைஞர்களுடைய அக்கறைங்கிறது ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம். ஆகவே இந்த நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், சம்ஸ்கிருத பாஷையை பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ பேசுகிறா 10 நாளில் சம்ஸ்கிருதம்னு சொல்லி கொடுத்து நிறைய மாமிகள் நிறைய பேர் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ஆகவே வெளி சூழ்நிலைகள் எந்த விதமாக இருந்தாலும் இந்த தர்மம், பாரம்பரியம், குடும்பம், கிராமங்கள் இந்த 4ஐயும் நல்ல முறையிலே நாம் கவனித்து அதற்குரிய உபகாரங்களையும் உற்சாகத்தையும் உபதேசங்களையும் அவ்வப்பொழுது செய்து இந்த நாம சங்கீர்த்தன விழாங்கிறது நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து தமிழ்நாடு விலகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த கோவில்களும் ஆகமங்களும் இந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இருப்பதன் மூலமாக இங்கேருந்து காஷ்மீருக்கும் சரி, இங்கேருந்து காட்மாண்டுவுக்கும் சரி, இங்கேருந்து காமாக்கியாவுக்கும் சரி, சங்கராச்சாரியர் தென்னாட்டிலிருந்து போய் பூஜை முறைகளை அவர் முறைப்படுத்தினார், வலுப்படுத்தினார்னு பழைய சரித்திரம் இருந்தாலும், அதாவது இதெல்லாம் 2000 வருஷத்து சரித்திரம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வடக்க போய் கேட்டேன்னா இங்கேருந்து அதே எந்த ஊர்லேருந்து சங்கராச்சாரியார் வந்தாரோ அந்த ஊர்லேருந்து தான் வேற யாரோ இந்த மாதிரி பள்ளிக்கூடம் வச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு என்பதானது ஒரு தர்ம பூமி, வேத பூமி, கலாச்சாரத்தினுடைய பூமி, இது நாகரீகத்தினுடைய பூமி, சிவிலைசேஷன், எப்படி மனிதன் வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை தெரிந்த பூமி, தெரிவிக்கும் பூமி என்கிற ஒரு பெருமையை வைத்துக் கொள்வதற்கும் அந்த முக்கிய தாரா என்று சொல்கிறார்களே தேசத்தினுடைய இது பிரிக்க முடியாத ஒரு அங்கம். கலாச்சாரம் என்பது அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை உணர்த்துவதற்கு இந்த நாம சங்கீர்த்தனம், இது போன்ற பாராயணங்கள், சங்கீதங்கள் இதெல்லாத்தையும் கலாச்சாரத்தை காப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவத்தை நாமும் உணர முடியும், மற்றவர்களுக்கும் உணர்த்த முடியும். ஆகவே தமிழ்நாட்டிலே நல்ல நிறைய மழையெல்லாம் இந்த வருஷம்லாம் பெய்ஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு சுபிட்சத்திற்காக. அதே போன்று அடையாளத்தையும் அபிமானத்தையும் காப்பாற்றுவதற்கு இது போன்ற கலாச்சாரத்தை ஒவ்வொருவரும், எல்லாருக்கும் இப்போ அமெரிக்காலையும் வீடு இருக்கலாம், எல்லாருக்கும் லண்டன்லையும் சோழியங்கள்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஜனனி ஜென்மபூமிஷ்ட சொர்க்காரபி கரியசி, அது ஜென்மபூமிங்கிறது எவ்வளவு சொர்க்கத்திற்கு இணையானதுங்கிறது சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாரும் புரிஞ்சிருக்க அந்த விதத்திலே இந்த தமிழ்நாட்டை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், வடநாட்டிலே இருந்தாலும் வெளிநாட்டிலே இருந்தாலும், அவரவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் கலாச்சாரத்துடன் கூடிய ஒரு படிப்பை ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ சொல்லித்தர மாதிரியான ஒரு வசதியும், ஒவ்வொரு கோவில்லையும் அர்ச்சகர்களுக்கான வசதியும், நாம சங்கீர்த்தன பாகவதாளுக்கு இது போன்ற வசதியும் மேலும் பண்ணி தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்தை நாம் பின்பற்றி நாமும் திருப்தியாகவும் வாழ வேண்டும். திருப்தியாகவும் வாழ்ந்து மேலும் வாழ வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடும், அதான் காலம் மத்தியானம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். மகாபிரிவா புதுப்பிரிவானுக்கு 1954 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மடத்துக்கு வந்த புதுசில் சில அபிப்பிராயம்லாம் சொன்னாலாம். அதை நான் சொன்னா குறிப்பிட்டு வச்சு, அதாவது ஒரு விஷயத்தை திருப்தியாக இருக்கணும், இன்னொரு விஷயத்தில் உத்வேகமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு, அதாவது பிராமணாங்கிற ரீதியில் வரும்போது
நம்ம திருப்தியாக வாழறதுக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வாழறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். ஒரு மடம் அப்படின்னு பார்க்கும்போது தர்ம காரியங்களை எப்படியெல்லாம் விஸ்தாரமாக பண்ணணுங்கிறதுக்கு ஒரு க்ஷத்திரியனோட உத்வேகத்தோடையும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலடியில் மடம் கட்டணும், அலகாபாத்தில் மண்டபம் கட்டணும், அது எல்லாத்தையும் எல்லாம் சொன்னா போட்டிருக்க வந்த புதுசில் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆகவே திருப்தியோடும் எளிமையோடும் செய்து அதே போன்று தர்மம் வளர வேண்டும். தர்மம் தான் நம்மை வளர்க்கிறது. ஆகவே தர்மம் வளர்வதற்கு அனைவரும் சங்கே சக்தி கலவு யுகே என்கிற விதத்திலே அனைவரும் இணைந்து இது போன்ற நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து இந்த பாகவதோத்தமர்கள் மூலமாக பக்தி பிரச்சாரம் மேன்மேலும் அனைவருடைய இல்லங்களிலேயும் பரவி அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் விதத்திலே அனைவரும் பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஹரஹர பார்வதி பதையே ஜானகி காந்த ஸ்மரணம். ஹர ஹர சங்கர ஜெய.